எம்சிஆர் கணிக்கு இனி வணக்கம். நான் உங்களுக்கு நாம் இந்த கரூர் காக்காவடியில் மிளகு செடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. ஆனால் அழகு பின்னாடி தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த செடிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இலைகள் வந்துட்டு எல்லாம் உதிர ஆரம்பிச்சிது. நமக்கு என்னென்னு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இதில் வந்துட்டு செம்பேன் தாக்குதல் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா செம்பேன் தாக்குதல் வந்துன்னா இந்த மாதிரி மஞ்சள் அடித்து பழுத்து விழுந்துடும் இலைகள். ஸோ இது நம்ம போன வாரம் தான் இதை பார்த்தோம் என்னென்னு. இப்போ இதுக்கான மருந்துகள் கொடுத்துருக்குறோம். போன வாரம் நம்ம PR100 வெட்டிசெல் மிளகாணி இதெல்லாம் கொடுத்தோம். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு சீவேடு, வளர்ச்சிக்கு சீவேடு, NPK, அதோட நம்ம வெட்டிசெல் மிளகாணி ப்ளஸ் எக்ஸோடஸ். மெயினாக நம்ம இந்த இதில் வந்துட்டு செம்பேன் தாக்குதல் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம எக்ஸோடஸ்க்கு போயிடணும். நம்ம அதுதான் ரொம்ப பயோ தான். அதுதான் வந்துட்டு நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா அந்த செடிகளில் இருந்த மாதிரி இலைகள் கொட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாமே. இருந்தாலும் நம்ம இது பயப்பட தேவையில்லை. நம்ம விவசாயிகள் இது மாதிரி வந்துச்சுன்னா உடனே பயந்து போய் மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று அடிப்பாங்க. பாருங்கள், நம்ம போன வாரம் அடித்ததுக்கப்புறம் இதில் துளிர் விட்டுருச்சு. ஸோ மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இலைகளும் கொட்டினாலுமே நம்ம திரும்ப கொண்டு வந்துட முடியும். அதனால் இந்த செடிகள் நம்ம 2வது பொறிப்புக்கு காய்கள் ரெடியாக ஒரு டைமில் நமக்கு இந்த மாதிரி வந்தது கொஞ்சம் காய்களோட உறுதித்தன்மைக்கு கொஞ்சம் இழப்பு தான். இருந்தாலும் நம்ம இதில் வந்துட்டு பழுக்கிற மிளகாவில் விட்டாங்க, அதளவுக்கு விடக்கூடாது. ஆனால் மிளகா பாருங்கள், செடி இதில் வந்துட்டு இலைகள் கொட்டினாலும் மிளகாய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். வெறும் செடி தான் இருக்குது, ஆனால் மிளகாய் இலையே இல்லை. இருந்தாலும் காய்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு சில செடிகள் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த தோட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வருவோம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு இதை கொண்டு வர முடியும்னு நம்ம பார்ப்போம். இயற்கை முறையில் இதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம். கத்திரி செடி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அதில் எந்த வித இது இல்லை, நோய் தாக்கு இல்லாத நீட்டாக இருக்குது. ஒரு 2-3 செடி மட்டும் நமக்கு வைரஸ் இருந்துச்சு, இந்த வாரத்தில் பார்த்தோம். அதை எடுத்துருவோம். மற்றபடி காய்கள் அருமையாக வந்திருக்கு, பூ பிஞ்சுகள் நல்லா இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த கத்திரி தோட்டத்தையும் மிளகா தோட்டத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எப்படி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இயற்கை முறையில் கண்டிப்பாக நம்மளால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும்னு தெரியும். ஸோ இந்த நோய் வரப்போ தான் நம்ம அதை எப்படி பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதில் மிளகாய் இந்த மாதிரி பழுக்க விடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.